நம்ம இன்னைக்கு கேரட் வச்சு மால்புவா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். பொதுவாக மால்புவா வந்து கேரட் வச்சு பண்ணுறதில்ல, நம்ம மைதா மாவு கோதுமை மாவுலாம் வச்சு பண்ணியிருப்போம். ஆனால் இது வந்து கேரட் வச்சு பண்ணுறதுனால பார்க்குறதுக்கே நல்லா கலர்ஃபுல்லாக, ரொம்ப ஜூஸியாக, ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். எப்போவாவது நீங்கள் கேரட் அதிகம் வாங்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபி தான் ட்ரை பண்ணுவீங்க. ஸோ ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபிஸ் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு 3 மீடியம் சைஸ் அளவு கேரட் எடுத்து தோல் சீவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து ஒரு 200 கிராம் அளவுக்கு கேரட் இருக்கும். இதை நம்ம மிக்சியில் போட்டு அரைக்க தான் போகிறோம். ஆனால் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு அரைக்கும் போது நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைஞ்சி வரும். அதுக்காக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை மிக்சிக்கு மாற்றியாச்சு. இதில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. கேரட் முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். இப்போ அரைச்ச விழுதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. 1-2 கேரட் அரைப்படாமல் இருந்ததுன்னா அதை வெளியில் எடுத்துருங்க. இது கூட 1 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. இது ஒரு 125 கிராம் அளவுக்கு மைதா மாவு இருக்கும். நீங்கள் மைதா மாவுக்கு பதிலாக கோதுமை மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா கார்ன்ஃப்ளவர் மாவு கூட யூஸ் பண்ணலாம். அடுத்து இதில் 2 டேபிள் ஸ்பூன் ரவை சேர்த்துக்கோங்க. நான் வந்து வறுக்காத ரவை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வறுத்த ரவை வச்சுருந்தா அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இதில் 4 டேபிள் ஸ்பூன் பால் பவுடர் சேர்த்துக்கோங்க. இது கிட்டத்தட்ட 1/4 கப் அளவுக்கு பால் பவுடர் இருக்கும். அடுத்து இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு விஸ்க் வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி கலந்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்துக்கோங்க. கெட்டியான மாவு பக்குவத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. ஒரு தோசை மாவு பக்குவத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணியை ஒரே டைமில் சேர்த்துறாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துக்கோங்க. கடைசியாக இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆரஞ்சு ஃபுட் கலர் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. உங்களுக்கு ஃபுட் கலர் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு தாராளமாக இந்த ரெசிபி பண்ணலாம். ஃபுட் கலர் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. மாவோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு தான் இருக்கணும். நம்ம எண்ணெயில் ஊற்றி பொரிக்கிற கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். மாவு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா மூடி போட்டு மூடிட்டு ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே ஊற வச்சுருங்க. இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்து நம்ம சர்க்கரை பாகு தயார் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் 1.5 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இது கூட 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்து இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா நீங்கள் ஏதாவது எசன்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இதில் குங்குமப்பூ சேர்த்துக்கோங்க. குங்குமப்பூ சேர்த்து பண்ணும்போது நல்ல ஒரு ஃப்ளேவரோடு இருக்கும். இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சு சர்க்கரை கரையிறது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இடையிடையில் இந்த மாதிரி கலந்துகிட்டே இருக்கணும். சர்க்கரை கரைஞ்சதுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும். ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு ஓரமாக வச்சுருங்க. இதுக்கு பாகு பதம் எதுவும் தேவையில்லை. நம்ம நார்மலாக குலாப் ஜாமுனுக்குலாம் சுகர் சிரப் தயாரிப்போம்ல, அதே மெத்தட் தான். பாருங்கள், பார்க்கும்போது குலாப் ஜாமுன் சிரப் மாதிரியே இருக்குல்ல, நல்ல திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, அதே சமயத்தில் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இது வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஒரு ஓரமாக வச்சுருங்க. இன்னொரு பக்கம் மாவு நல்லா ஊறிருக்கு. 1/2 மணி நேரமாக நல்லா ஊறிட்டுருக்கு. இப்போ மூடி ஓப்பன் பண்ணிவிட்டு இது கூட 1 டீஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க. நீங்கள் பேக்கிங் பவுடருக்கு பதிலாக பேக்கிங் சோடா கூட யூஸ் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர்லாம் இல்லைன்னா நீங்கள் ஈனோ வந்து 1 டீஸ்பூன் யூஸ் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு கரண்டி மாவு எடுத்து உள்ளே விட்டுருங்க. பாருங்கள், இந்த மாதிரி சேர்த்ததுக்கப்புறமா லேசாக இது மேலெலும்பி வர ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் சூடான எண்ணெயை அது மேலே ஊற்றி விடணும். அது மாதிரி பண்ணும்போது சீக்கிரமாகவே வேக ஆரம்பிச்சிடும். பாருங்கள், இப்போ மேலெலும்பி வர ஆரம்பிச்சிருச்சு. இது போல் எண்ணெயை தெளித்து விடணும். ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறமா இன்னொரு சைடு திருப்பி போட்டு வேக வச்சுக்கோங்க. இதே மாதிரி மீத இருக்க எல்லா மாவுலையும் நம்ம பணியாரம் போல் செஞ்சு எடுத்துடலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சுக்கோங்க. அப்போ தான் எண்ணெய் குடிக்காமல் இருக்கும். இப்போ 2 சைடு நல்லா வெந்ததுக்கப்புறமா இது போல் வெளியில் எடுத்துகிட்டு நம்ம ஏற்கனவே தயார் பண்ணி வச்சுருக்கோம்ல சர்க்கரை பாகு, அதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் அது சர்க்கரை பாகுலேயே இருக்கட்டும். 2 நிமிஷத்துக்கு அப்புறமா அதை வெளியில் எடுத்துகிட்டு வேறு ஒரு தட்டில் வந்து மாற்றி வச்சுருங்க.
இதே போல் மீத இருக்க எல்லா மால்புவாக்களையும் செஞ்சு இந்த மாதிரி சக்கரை பாகில் போட்டு 2 நிமிஷத்துக்கு அப்புறமா வெளியில் எடுத்துருங்க. நான் ஒரு பேட்சில் 2 மால்புவா பொரிச்சு எடுத்திருக்கேன். ஸோ அடுத்த பேட்ச் பொரியிறது வரைக்கும் இது அப்படியே சக்கரை பாகில் இருக்கட்டும். அதுக்கப்புறமா இதை வெளியில் எடுத்து வச்சுட்டு அடுத்த பேட்ச் பொரிஞ்சிருக்கும்ல அதை இந்த சக்கரை பாகில் சேர்த்துடலாம். எந்த அளவுக்கு நீங்கள் சக்கரை பாகில் ஊற விடுறீங்களோ அந்த அளவுக்கு நல்லா ஜூஸியாக ரொம்பவே சாஃப்டாக சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், எல்லா மால்புவாக்களும் பொரிச்சு எடுத்துட்டு சக்கரை பாகில் போட்டு எடுத்து வச்சாச்சு. இதுக்கு மேலே கொஞ்சமாக நட்ஸ் தூவிட்டு சர்வ் பண்ணும்போது பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்கும். நீங்களே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக ஜூஸியாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லோரும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேரட் மால்புவா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுல? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.